கடந்த ஒரு 2-3 நாட்களா இஸ்ரேலுக்கும் லெபனன் அது மட்டும் இல்ல காசான்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான சூழல். பெருசா எந்த ஒரு தாக்குதலும் இந்த காசா பகுதியிலேயோ அப்படி இல்லைன்னா ஹெஸ்புல்லாவால வடக்கு பகுதிகளில் இஸ்ரேல் மேல எந்த ஒரு பெரிய தாக்குதலும் கடந்த ஒரு 2-3 நாட்களா நடக்கல. இது இப்படியே தொடரும்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்த டைம்ல சென்ட்ரல் காசாவில் இஸ்ரேல் பண்ண ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ல கேம்ப்ல ரெஃப்யூஜி கேம்ப்ல தங்கியிருந்த 18 நபர்கள் அந்த ஒரு கேம்ப்ல மட்டுமே உயிரிழந்திருக்காங்க. இதுல 14 குழந்தைகளும் அடக்கம். அது மட்டும் இல்லாம காசாவுக்குள்ள நேற்று ஒரு நாள்ல நாங்க பண்ண ஆபரேஷன்ல 150 ஹமாஸ் மிலிட்டன்ஸை நாங்கள் கொண்டுட்டோன்னு இஸ்ரேல் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டனல்ஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஹமாஸை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் காசாவில் இப்படி ஒரு பெரிய திட்டத்தில் ஈடுபட்டிருக்க அதே டைமில் லெபனன்ல இருந்து ஹெஸ்புல்லா திரும்பவும் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 முக்கியமான இஸ்ரேலோட கமாண்டர்ஸை ஹெஸ்புல்லாவோட ஒரு கிளைம் படி பார்த்தோன்னா 210 பிரிகேடை சேர்ந்த முக்கியமான 2 கமாண்டர்ஸை எங்களோட தாக்குதல் மூலயமா நாங்கள் கொண்டுட்டோன்னு அதுக்கான ஃபோட்டோவையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் இதுக்கு இன்னமும் எந்த ஒரு பதிலையும் சொல்லல. நிலைமைன்றது இப்போ ரொம்பவே மோசமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த லெபனன் இஸ்ரேல் பார்டரில் காசாக்குள்ள இஸ்ரேல் திரும்பவும் அவங்களோட மோசமான தாக்குதல்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ். அக்டோபர் 8ஆம் தேதி இந்த ஹெஸ்புல்லாவுக்கும் லெபனன்ல இருந்து இந்த இஸ்ரேலுக்கும் பிரச்சனைகளானது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னைய வரைக்கும் இன்னைக்கு ஜூலை 10 இந்த தேதி வரைக்கும் தோராயமா இது வரைக்கும் எவ்வளவு ராக்கெட்டுகளை ஹெஸ்புல்லா ஃபயர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு கணக்கை கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா 5300 அன்ஐடென்டிஃபைட் ப்ரொஜெக்டைல்ஸ். இது ட்ரோன்ஸ் கிடையாது, மிசைல்ஸ், ராக்கெட்ஸ், ஆன்டி டேங்க் மிசைல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே 5300 ப்ரொஜெக்டைல்ஸ்ன்றதை இந்த லெபனன்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள ஹெஸ்புல்லா ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா ஏற்பட்ட கேஷுவாலிட்டிஸ்ன்றது இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் இது வரைக்கும் எவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பாங்க, அது வரைக்கும் அதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கணக்கு என்னன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு 30 சோல்ஜர்ஸ் 2 சிவிலியன்ஸ் சொல்லிட்டு 32 நபர்களை இஸ்ரேல் இது வரைக்கும் இழந்திருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் IDF ஓட ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது எந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா இஸ்ரேலே இந்த கணக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா 30 சோல்ஜர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, 2 சிவிலியன் டெத் அந்த இடத்துல நடந்திருக்கு, இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல எண்ணிக்கைன்றது இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஏன்னா ஹெஸ்புல்லாவோட ஒரு கிளைம் படி பார்த்தோன்னா போன மாசம் நடந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேலோட முக்கியமான சோல்ஜர்ஸ் கூடியிருந்த அந்த ஒரு கேதரிங், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இஸ்ரேலோட ஸ்பை யூனிட்டோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொன்னப்போ அந்த கணக்கை மட்டும் எடுத்து பார்த்தாலே 35 நபர்களை தாண்டுது. ஒரு இடத்துல 18, இன்னொரு இடத்துல 17, இந்த 2 கணக்கை சேர்த்து பார்த்தாலுமே 35 நபர்களையும் இது தாண்டிருச்சு. ஆனால் இஸ்ரேல் இப்போ வரைக்கும் 30 பேரை தான் நாங்கள் இழந்திருக்கோம்னு சொல்றது, அதுவும் இந்த அளவுக்கு பெருசாக நடந்துட்டு இருக்க மாச கணக்கில் நடந்துட்டு இருக்க இந்த ஒரு போராட்டத்தில் இவ்வளவு கம்மியான எண்ணிக்கையில் சொல்றது ஒரு பெரிய சந்தேகத்தை இந்த இடத்துல கிளப்பியிருக்கு. கண்டிப்பா நார்த்தன் பார்டர்ல இஸ்ரேலுக்கு இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எகிப்து, கத்தார், அமெரிக்கா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அரபு நாடுகள் சேர்ந்து ஒரு பீஸ் டாக்க ஒரு பேச்சுவார்த்தையை இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளானிங்கை பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை என்னது நடக்க போகுது. மேபி ஒரு சீஸ் ஃபயர் ஆனது இந்த இடத்துல வரலாம். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவங்க சீஸ் ஃபயருக்கு வருவாங்களான்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா நெத்தன்யாஹுவோட ப்ரொஃபைல்ன்றது ஆல் டைம் லோவில் இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி இவரோட ப்ரொஃபைல் இந்த அளவுக்கு குறைஞ்சதே கிடையாது. இஸ்ரேலில் இருக்க மக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி இவருக்கு எதிராக இந்த அளவுக்கு நின்னதே இல்லைன்ற ஒரு நிலைமை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அது இப்போ எப்படி மாறி இருக்குன்னா இது வரைக்கும் நெத்தன்யாஹுக்கு எதிராக இந்த மாதிரி யாருமே பேசல. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் பிஎம் ஒஸ்ட் ஒரு அரசியல்வாதியை இந்த இஸ்ரேல் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே மக்கள் அத்தனை பேர் இவருக்கு எதிராக பேசுற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நிலைமையான மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு சரி கட்டணும். இப்படி தன்னை பத்தி தப்பா பேசுறவங்களே இவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசணும்னா இந்த அரசியல்வாதிக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா அரசியல்வாதிக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் அவங்களோட மிலிட்டரியை வச்சு பக்கத்து நாட்டில் அதாவது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நபர்களை ஒன்று அடிக்கணும் இல்லை அழிக்கணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான ப்ரொஃபைல் ரேட்டிங்ன்றது அவங்களோட அந்த கிரெடிட்ன்றது தாறுமாறாக மேலே ஏற ஆரம்பிக்கும் மக்கள் மத்தியில். இப்போ நெத்தன்யாஹுவை பொறுத்த வரைக்கும் ஹமாஸை ரொம்ப நாளாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு அதில் 100% வெற்றி கிடைச்சதான்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வெற்றிகள் அங்கங்கே கிடைச்சாலும் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள்ன்றது ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. நிறைய பொதுமக்களோட அந்த இடத்துல கேஷுவாலிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா
உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புறதுக்கு அப்புறமா இஸ்ரேலை இதை ஒரு வெற்றியாக அனௌன்ஸ் பண்ண முடியல. இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ ஹெஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு இருக்க ஒரே வழி என்னன்னா ஹெஸ்புல்லாவை அடிக்கிறது தான். லெபனன்ல இருக்க அந்த குரூப் அடிச்சிட்டோம், இல்ல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இஸ்ரேலோட பார்டர்ன்றது லெபனனோட டெரிட்டரிக்குள்ள போச்சுன்னா, இல்ல இன்னமும் ஹெஸ்புல்லாவோட ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் கொண்டுட்டாங்கன்னா கண்டிப்பா நெத்தன்யாஹுவோட ரேட்டிங்ன்றது கண்டிப்பா அதிகமாகும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். இப்போ இந்த பீஸ் டாக் நடந்துருச்சுன்னா இது எதுவுமே வெளியில நடக்காது. பீஸ் டாக்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா, அது வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த யுத்தமானது தவிர்க்கப்படும். நெத்தன்யாகுக்கு அது ஒரு மாறாத ஒரு கரும்புள்ளியாக மாறும். ஹாஸ்டேஜஸை உங்களால் மீட்க முடியல, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களால் மீட்க முடியல, ஹமாஸ் கூட சமாதானம் பேசி தான் நீங்கள் ஹாஸ்டேஜஸை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நெத்தன்யாகுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் அது இஸ்ரேலுக்குள்ளே கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல ஹமாஸ் எப்படியாச்சும் அடிக்கணும், நம்ம இந்த போர் முறையில் வெற்றி பெற்று நம்மளோட ஹாஸ்டேஜஸ் எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது எந்த ஒரு டீலுக்குமே இஸ்ரேல் இப்போ ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. அதனால தான் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பாக சொன்னா இந்த நசரேட் கேம்ப் ரெஃப்யூஜிஸ் எல்லாம் தங்கியிருந்த அந்த ஒரு கேம்ப்ல இஸ்ரேல் பண்ண ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ல 17 நபர்களுக்கும் அதிகமாக, கடைசியாக வந்த தகவலின்படி 18 நபர்கள் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அதுல 14 பேர் குழந்தைங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, 15 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் இருக்காங்க. இப்படி அதிகமான எண்ணிக்கையில் குழந்தைகள் தான் இந்த இடத்துல இறந்துட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் பண்ண அடுத்த கட்ட தாக்குதலுக்கும் ஒட்டுமொத்த தாக்குதலும் ஒட்டுமொத்த காசாக்குள்ளேயும் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் பண்ண ஏர் ஸ்ட்ரைக்கில் மட்டும் இறந்தவங்களோட எண்ணிக்கைன்றது 25 தாண்டிருச்சு. இப்போ இன்னும் இது அதிகமாகலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு தாக்குதலோட அந்த ஒரு இம்பாக்ட்லேயே இன்னும் நிறைய பேர் வந்து இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருக்காங்க. அதோட விளைவுகள், அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளோட எண்ணிக்கைன்றது இன்னும் அதிகமாகலாம். இந்த 25ன்றது 50 மாறலாம், 50க்கு மேலே மாறலான்ற ஒரு தகவல் தான் அங்கே காசா ஸ்ட்ரிப்குள்ள இருந்து இப்போ வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் இந்த பக்கம் இப்படி அக்ரெஷன் காட்டுற அதே டைம்ல ஹெஸ்புல்லா லெபனன் பார்டர்ல இஸ்ரேலுக்கு சிறப்பான நிறைய சம்பவங்களை இப்போ ரொம்பவே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் ஈரான் கிட்ட இருந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவலானது வந்திருக்கு. இஸ்ரேலோட 2 மொசாட் ஸ்பை ஏஜென்ட்ஸை எங்களோட பார்டர்ல வச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். லெபனன்ல இருந்து எங்களோட பகுதிகளுக்குள்ள மற்ற நாடுகளோட உதவியோட முழைய முயற்சி பண்ண இவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்க இஸ்ரேலோட மொசாட் ஏஜென்ட் தான். இவங்ககிட்ட எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸ்ன்றது எங்கள் நாட்டுக்குள்ள வந்து சின்ன சின்ன ட்ரோன் தாக்குதல்கள், சின்ன சின்ன ட்ரோன் இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் இவங்க கிட்ட இருந்துச்சு. நாங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது மூலயமா மொசாடுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குறோம். அவங்களோட உளவு நடமாட்டங்கள் எங்களோட நாட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா பல பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு அஃபிஷியலாகவே ஒரு விஷயத்த இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்காங்க. இப்போ ஹெஸ்புல்லா என்ன ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலோட 210வது கோலன் டிவிஷனோட 2 கமாண்டர்ஸை நாங்கள் கொண்டுட்டோம். இஸ்ரேல் மட்டும்தான் லெபனனுக்குள்ள வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுவாங்களா, இல்லை இஸ்ரேல் மட்டும்தான் லெபனனுக்குள்ள ஹெஸ்புல்லா பொசிஷன்ஸ் மேலே ஒரு டார்கெட்டட் கில்லிங்கை பண்ணுவாங்களா, எங்களாலையும் அதை பண்ண முடியும், எங்களாலையும் இதை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு 2 வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி அடிச்சதுல இந்த 2 கமாண்டர்ஸும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட போட்டோவோட அந்த அட்டாக் எப்படி பண்ணாங்க, எந்த விதமான முறையில் ஆன்டி டேங்க் மிசைல் வச்சு அடிச்சாங்களா இல்லை ட்ரோன் தாக்குதலை வச்சு பண்ணாங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளியர் கட்டா ஒரு போட்டோ அண்ட் வீடியோவோட ஹெஸ்புல்லா இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி டேங்க் மிசைல் வச்சு தான் இந்த ஒரு அட்டாக்கையும் ஹெஸ்புல்லா பண்ணியிருக்காங்க கோலன் பகுதிகளில். இது இஸ்ரேலுக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இஸ்ரேல் இப்போ வரைக்கும் இதை அக்னாலேஜ் பண்ணல. ஏன்னா எந்த ஒரு நாடு உடனே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருந்தால் அதை அனலைஸ் பண்ணி உண்மையான பல தகவல்களை கண்டறிஞ்சு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் இஸ்ரேல் இதை வெளியில் சொல்லுவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ஹெஸ்புல்லா இப்படி போட்டோ எவிடன்ஸோட நிறைய விஷயங்களை வெளியிட்டு இருக்கிறது கண்டிப்பா இந்த கமாண்டர்ஸ் ஆனது கொல்லப்பட்டது முக்கியமான ஒரு தகவலா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உளவு ட்ரோன் எல்லாம் உள்ள அனுப்பி இஸ்ரேலோட அந்த ஹைஃபா போர்ட், அது மட்டும் இல்லாம முக்கியமான நிறைய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடியோவோட எடுத்து அனுப்பியிருந்தாங்கல்ல. இப்போ கோலன் பகுதிகளில் இருக்க இஸ்ரேலோட ஆர்மி பேசஸ், அயன்டோம் பேட்டரிஸ் எந்தெந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையுமே இந்த கமாண்டர்ஸ் கொன்னதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு வீடியோவா எடுத்து சர்வைலன்ஸ் ட்ரோன்ல இருந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை பப்ளிஷ் பண்ணி உங்களோட அயன்டோம் தூங்கிட்டு இருக்கா, உள்ள நாங்க இத்தனை ட்ரோன்ஸ் அனுப்புறோம், அதுல ஒன்னையாச்சும் உங்களால இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சதா, இல்ல உங்க அயன்டோம்ன்றது எங்களோட ட்ரோனை பார்த்து பயந்துருச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே இஸ்ரேலை கிண்டல் அடிக்கிற விதமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அயன்டோம் பேட்டரிஸ், அயன்டோமோட ரேடார்ஸ் எங்க இருக்கு, அயன்டோம்க்கு தேவையான அந்த மிசைல்ஸை எந்தெந்த இடத்துல மேபி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, அம்யூனிஷன் டிப்போ எந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல ட்ரக் மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டான ஒரு வீடியோவா இப்போ ஹெஸ்புல்லா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 500-300 ப்ரொஜெக்டைல்ஸ் கடந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் மேல ஃபயர் பண்ணியிருக்காங்கன்றது நிறைய இது காலியான இடங்கள்ல விழுந்திருந்தாலும் ஒரு சில மிசைல்களால, ஒரு சில ராக்கெட்டுகளால இஸ்ரேலுக்கு இழப்புகள்ன்றது ஏற்பட்டிருக்கு. ட்ரோன் தாக்குதல் மூலமாவும் இஸ்ரேலுக்கு நிறைய அடிகள் நடந்து விழுந்திருக்கு. இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முடிந்து விடுகிறது உங்கள் ஆர்கே.